பேண்ட் பாக்கெட்ல மொபைல் போன் வைக்கிறதாலையும் ரொம்ப நேரம் லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்றதாலையும் ஆண்களோட விந்தணு எண்ணிக்கை குறையும்னு அண்மையில மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் முடிவுல தெரிய வந்திருக்கு. ஆண்களிடையே விந்தணுக்களின் எண்ணிக்கை குறையிறதுக்கும் மின்னணு சாதனங்கள்ல இருந்து வெளியாகிற கதிர்வீச்சுக்கும் இடையே உள்ள தொடர்பை பத்தி கொல்கத்தா பல்கலைக்கழகம் மற்றும் இனப்பெருக்க மருத்துவ நிறுவனம் சேர்ந்து நடத்தின ஒரு புது ரிசர்ச்ல சில முக்கிய முடிவுகள் தெரிய வந்திருக்கு. கொல்கத்தா யூனிவர்சிட்டியோட மரபியல் ஆராய்ச்சி பிரிவு மற்றும் மருத்துவ நிறுவனம் 20 வயசுல இருந்து 40 வயசுக்குட்பட்ட 1200 ஆண்களிடமிருந்து விந்தணு மாதிரிகளை சேகரிச்சது. அவங்களோட வாழ்க்கை முறை, பணியிட ஆபத்து, உணவு பழக்க வழக்கம், போதை பழக்கங்கள் போன்ற காரணிகள் அடிப்படையில இந்த மாதிரிகளை ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்கள பல பேர் தங்களோட பேண்ட் பாக்கெட்ல 5 மணி நேரத்துக்கும் மேல மொபைல் போனை வைக்கிறதாவும் இல்ல லேப்டாப்பை ரொம்ப நேரம் மடியில் வச்சு வேலை செய்யறதாவும் தெரிவிச்சிருந்ததா ஆய்வாளர் சுஜய் கோஷ் சொல்றாரு. இந்த ஆய்வுல மரபணு ரீதியான பிரச்சனைகளால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள்ல குறிப்பா 30 வயசுக்குட்பட்டவர்களுக்கு கதிர்வீச்சால விந்தணு எண்ணிக்கை குறையிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மரபணு பிரச்சனைகள் இல்லாதவங்களை விட மரபணு ரீதியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க மொபைல் போனை பாக்கெட்ல வச்சிருக்கிறதால கருவுறாமைய 10 மடங்கு அதிகம் எதிர்கொள்றாங்கன்னு ஆய்வாளர் தெரிவிச்சிருக்காரு. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 1200 பேர்ல 78 பேருக்கு விந்தணு இல்லாத ஏசூஸ்பெர்மியா நிலை இருந்திருக்கு. அதுல 640 பேருக்கு தான் ஆரோக்கியமான விந்தணுக்கள் இருந்திருக்கு. இதுல பெரும்பாலானோர் தங்களோட மொபைல் போனை அதிக நேரம் பாக்கெட்ல வைக்கிறவங்களாவும் மடிக்கணினியை அதிக நேரம் மடியில் வச்சு யூஸ் பண்றவங்களாவும் இருந்திருக்காங்க. மொபைல் போன் கதிர்வீச்சால ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாத நிலையில இந்த ஆய்வோட முடிவுகள் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறி இருக்கு. இது அடிப்படையா வச்சு தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படலாம்னு சொல்றாங்க. உறுதியான ஆதாரம் இல்லாட்டியும் மொபைல் போனை பாக்கெட்ல வைக்கிறதையும் அதிக நேரம் லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்றதையும் தவிர்க்கிறது நல்லது.